ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் மோசடிகள் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களை இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வரும்போது இந்த சமூக ஊடகங்கள் அதில் பெரிய அளவில் ஒரு செல்வாக்கை செலுத்தும். ஆகவே இந்த ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது உங்களுடைய குடும்பம் பற்றியான விவரத்தை கூட போடுகிறாங்க. இது ஒரு உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருவர் கொலை செய்துவிட்டால் அவருடைய குடும்பத்தை போட்டு அவருடைய சகோதரரை போடும் பொழுது அங்கே அந்த குடும்பத்தில் ஆனால் இவர்கள் கொண்டு வர நிகழ்நில காப்பு சட்டம் என்றது எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை மையமாக வச்சு அதற்காகத்தான் இது கொண்டு வரப்படுது. வேற தேவைகள் சிறுவர் பெண்கள் துஷ்பிரயோகங்களால் நடக்குது, அதை வழிகொண்டாரான்னு சொன்னால் இந்த பூதவஸ்தை கட்டுப்படுத்த வேணும். இதால் பல்வேறுபட்ட சமூக சீரழிவுகள் நடக்குது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேணுமென்றதை நான் நினைக்கிறேன். அதில் மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் என்ன நிலப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிவில் சமூகம், மத தலைவர்கள், பல்கலைக்கழகம் சார்ந்தவர்கள் நான் நினைக்கிறேன் ஒரு மத்தியஸ்தம் வைத்து எல்லாரையும் ஒரு பேசக்கி அழைத்து தமிழ் மக்கள் ஒரு சரியான ஒருமித்த இப்பொழுது நீண்ட நேரம் இந்த கட்சியல் முறைகள் நிலைப்பாடுகள் கட்சியிலிருந்து வந்த சந்தர்ப்பங்களை பற்றி பார்த்தோம். இதில் இன்னொரு விடயமாக தற்பொழுது இந்த அரசாங்கத்தில் ஒரு நிகழ்காவு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதிலே சமூக சேவையாளர்களுக்கும் ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பாரிய சிக்கல் உருவாக்கப்பட இருக்கிறது, அதை உருவாகி விட்டது என்று கூறப்படுகிறது. இதனை ஒன்று இல்லாமல் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும், அல்லது இதனுடைய இந்த சட்டத்தினூடாக ஏற்பட போகின்ற விளைவுகள் தான் என்ன? உண்மையிலே இந்த சட்டமானது எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் இந்த சமூக ஊடகங்கள், குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் மோசடிகள் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களை இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வரும்போது இந்த சமூக ஊடகங்கள் அதில் பெரிய அளவில் ஒரு செல்வாக்கை செலுத்தும். ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தாவிட்டால் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கிற அரசாங்கமோ அல்லது ராஜபக்சாக்களோ இந்த தேர்தலில் வெல்லுவது என்பது ஒரு கடினமான ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இந்த ஜனாதிபதி இந்த சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துவதன் ஊடாக ஒரு சர்வாதிகாரத்தனமாக நடக்கிறதுக்கு முற்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு பொதுஜன பெரமுனாவுக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை வைத்து கொண்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த சட்டத்துக்கு எதிராக சர்வதேச சமூகம் நாடுகள் கூட வன்மையாக கண்டிச்சிருக்குது. இது ஒரு தனிமனிதன் அடிப்படை உரிமைகளை மீறுகிற விடயம். இப்போ உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் சமூக ஊடகங்கள் இருக்கிறார்கள், அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்தை போட்டால் இன்றைக்கு அந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு எதிராக சிறை தண்டனையோ அல்ல அதுக்கு அங்காலேயோ போகக்கூடிய இருக்காகவே இது ஒரு படு மோசமான ஒரு சட்டம் மூலம். இதை மாதிரி இந்த பயங்கரவாத தடை சட்டமும் ஒரு புதிய பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரால் இருக்கிறத விட மோசமான அளவுக்கு தான் இருக்குது. இப்படி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் ஒட்டுமொத்தத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு எதிராகவும் பல்வேறுபட்ட சட்ட மூலங்களை கொண்டு வருது. ஆகவே இதை ஒருங்கிணைந்து இதுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்கறது மட்டுமில்லை, ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது ஒரு விடயம் என்னென்றால் இதிலே சமூக ஊடகங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்று இந்த ஸ்மார்ட் போன் ஐபோன்களை வைத்து படம் எடுத்து கூட செய்தி அனுப்புகின்றார்கள். செய்தி என்ற போர்வையிலே இந்த யூடியூப் ட்விட்டர் இப்படிப்பட்ட தளங்களிலே போட்டு இப்போ குறிப்பாக நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது உங்களுடைய குடும்பம் பற்றியான விவரத்தை கூட போடுகிறார்கள். இது ஒரு உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஒருவர் கொலை செய்துவிட்டால் அவருடைய குடும்பத்தையும் போட்டு அவருடைய சகோதரரை போடுற பொழுது அங்கே அந்த குடும்பத்தில் உள்ள ஏனையவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் போன்ற விடயங்கள் நிறைய. இது சரிக்கு சமனாக, அதாவது சமூக ஊடகங்களை முடக்குவது என்பது, அதாவது கடந்த காலங்களில் ஊடகத்துறையை முடக்கிறார்கள். ஊடகத்துறையிலே கிட்டத்தட்ட 35 ஊடகவியலாளர்கள் இந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்திலே சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பலர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு வகையில் இருக்க. தற்பொழுது இவ்வாறான ஒரு சட்டம் என்பது சமூக ஊடகங்களினாலே இந்த அறகலையருடைய போராட்டம் கூடுதலாக அதிகரித்தது.
தெரு தெருவாக வீதி வீதியாக அடித்து போடுவர்களையும் உடனடியாக படமெடுத்தெல்லாம் போட்டார்கள். இப்படியான வன்முறைகளால் இந்த இலங்கை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கட்டத்தை இந்த அரசாங்கம் எடுத்து முன்வைக்கின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் சொல்ற இன்றைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்ப இந்த இந்த காலகட்டம், அதாவது நாங்கள் ஒரு டிஜிட்டல் உலகத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த மூலையிலையும் எந்த செய்தியை யார் வேணுமென்றாலும் எப்படி வேணுமென்றாலும் போடலாம். இதில் சாதகமான நல்ல விஷயங்களும் இருக்குது, நீங்கள் குறிப்பிடுற மாதிரி பாதகமான விஷயங்களும் இருக்குது. ஆகவே இதை கட்டுப்படுத்துறதுக்கு குறைந்தபட்சம் இப்போ இலங்கையில் வேறு சட்டங்கள் நிறைய இருக்குது. இப்போ ஒரு மத கலவரத்தை தூண்டி விடுறது, ஒரு இன முரண்பாட்டை தூண்டுறது, இருக்கக்கூடிய சட்டங்களை வச்சுக்கொண்டே இதை கட்டுப்படுத்தலாம். ஆனால் இப்போ இவர்கள் கொண்டு வர நிகழ்நிலை காப்பு சட்டம் என்றது நிச்சயமாக இது ராஜபக்ச குடும்பத்தின் ஊழல் மோசடி வெளியே வரக்கூடாது. ரெண்டாவது, இந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் வெல்ல வேண்டும். இதை மையமாக வச்சுத்தான் இந்த இந்த சட்டம் மூலங்கள் கொண்டு வரப்படுது. நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களும் பாதகமான விஷயங்களும் இருக்குது. அதே நேரத்தில் நல்ல விடயங்கள் இருக்குது. இந்த ஊடகங்களில் இன்றைக்கு வெளிக்கொண்டு வர முடியாத பல செய்திகள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் ஊடாக அதையும் அறியக்கூடியா இருக்கு. இந்த ஊடகங்களுக்கும் சில வரையறைகள் இருக்குது. அந்த வரையறைகளை தாண்டி எழுத முடியாத செய்திகள் இருக்குது. ஆனால் இந்த சமூக ஊடகங்கள் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வர நல்ல விஷயங்கள் இருக்குது. செய்திகள் என்ற போர்வையிலே நீங்கள் பார்க்கிற காதல் திருமணம், கூட்டிக் கொண்டு ஓடினார், தற்கொலை, கத்தி குத்து, இப்படி எல்லாம் ஒரு ஒரு விரக்தியை ஏற்படுத்துகின்ற விடயங்களை தானே போடுகின்றார்கள். நீங்கள் நிச்சயமாக இதுக்குள்ள சிலர் பேர் இதை பிழையாக பாவிக்கிறார்கள். சில இடத்துல இது ஒரு பாதகமான நிலவரங்களை தோற்றுவிக்கின்றது உண்மை. ஆனால் இதுக்கு அப்பால் நல்ல விடயங்களும் இருக்குது. அப்போ நாங்கள் நல்ல விடயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்குது. இதை இப்போ பிள்ளையாக பாவிக்கிற ஆட்களுக்கு எதிராக சாதாரணமாக இருக்கிற சட்டமே காணும். அது அந்த சட்டத்தை பயன்படுத்திய இதை கட்டுப்படுத்தலாம். ஆனால் உதாரணமாக சமூக ஊடகத்திலே மஹிந்த ராஜபக்சருடைய பிள்ளைகள் நெதர்லாந்தில், தாய்லாந்தில் அங்கு டீசல் தடாகத்தில் குளிப்பதும் அங்கு ஹோட்டல்களில் இருப்பதுமான படங்களை போடுகிறார்கள். இதை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளலாம்? இது உண்மையிலே இந்த 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 தொழில்நுட்ப வளர்ச்சி என்றது இது இலங்கை மட்டுமில்லை, இன்றைக்கு இருக்கிற உலகம் முழுவதிலுமே இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய செல்வாக்க செலுத்தி கொண்டிருக்கு. இது ஒரு பெரிய ஊடக யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற பல்வேறு இந்த சமூக ஊடகங்கள். ஆகவே இதில் இலங்கை மட்டும் அதுக்கு விலக்கு இல்லை, உலகம் முழுக்கவும் அது நடக்குது. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு தற்சமயம் இருக்கிற சாதாரண சட்டம் இதை தடுக்கலாம். ஆனால் இவர்கள் கொண்டு வர நிகழ்நிலை காப்பு சட்டம் என்றது எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை மையமாக வச்சு அதற்காகத்தான் இது கொண்டு வரப்படுது. வேற தேவைகள், சிறுவர், பெண்கள் துஷ்பிரயோகங்கள் இதால் நடக்குது, அதை வழிகொண்டாரான்னு சொன்னாலும் கூட உண்மையான நோக்கம் அது இல்லை. ஜனாதிபதி தேர்தலில் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக, ராஜபக்சர்களுக்கு எதிராக இந்த ஊழல் மோசடிகளை அம்பலப்படுத்தி விடக்கூடாது, அதை கட்டுப்படுத்தணுமன்றதான் அவர்களுடைய பிரதான நோக்கம். இதிலே இன்னும் 2500க்கும் மேற்பட்ட மாஃபியாக்களை தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். அதாவது கஞ்சா, குண்டு, கருவகின் பாவிப்பவர்களை. இது குறிப்பாக மஹிந்த ராஜபக்சனுடைய மாஃபியாக்கள் தான் இவர்கள், இப்படிப்பட்டவர்கள் ஈடுபடுவார்கள் என்று கூறிவிட்டு தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கே, நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒரு புதிய அணி ஒன்றை உருவாக்குறார். அதாவது வடக்கு கிழக்கு ஏரிய மாவட்டங்களிலும் அங்கு பெரும் வர்த்தகர்கள் அல்லது வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களை அவர் இன்னொரு பகுதியிலே உருவாக்கி கொண்டு செல்ல. இது இது எந்த அடிப்படையில் பார்க்குறீர்கள்? மேலே யுத்தம் முடிஞ்ச இன்றைக்கு 14 வருட காலமாகுது. இந்த வெல்ல முடியாத யுத்தத்தை முப்படையை கொண்டு தாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம், உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதத்தை தோக்கடிச்சிருக்கிறோம் என்று சொல்கிற இந்த அரசாங்கம் இந்த 14 வருட காலமாக இந்த என்ன சொல்கிறது, இந்த போதவஸ்து யாழ்ப்பாணத்திலும் சரி கிழக்கிலும் சரி இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் இதால் பல்வேறுபட்ட குடும்ப சமூக சீரழிவுகள், வாழ்வெட்டுகள், இந்த 14 வருட காலமும் இத்தனை சீரழிவுகள் நடக்கும்போது இந்த யுத்தத்தை வேண்ட இந்த முப்படையினரால் இதை கட்டுப்படுத்த முடியலை. ஏன் கட்டுப்படுத்த முடியலை என்று சொன்னால், அதுக்கு பின்னால் இருந்த மாஃபியாக்களில் இவர்களும் அதுக்கு ஒரு ஏதோ நேரடியாக மறைமுகமாக துணையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அது திடீரென
வடக்கு கிழக்கு தெற்கு இடங்களில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வகையில் இந்த போதவஸ்தை கட்டுப்படுத்த வேணும், இதால் பல்வேறுபட்ட சமூக சீரழிவுகள் நடக்குது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேணுமென்றதில் நான் நினைக்கிறேன் அதில் மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இன்றைக்கு சிறைச்சாலைகள் நிறைஞ்சு வழியுது. அங்கே சுகாதார பிரச்சனைகள், பல்வேறுபட்ட இட நெருக்கடிகள் எல்லாம் இன்றைக்கு இருக்குது. இதுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் ஒன்று இருக்குது. எதிர்காலத்தில் தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள இளைஞர்கள் அரகல மாதிரி இந்த போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிராக செய்யக்கூடாதுன்றதும் அதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையாக கூட இதுக்குள்ள மறைமுகமான ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலும் ஒன்று இருக்குது. ஏனென்றா இவ்வளவு காலம் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்த இந்த இத்தனை படைகளை வச்சு கொண்டு இருந்தவர்கள் இப்போ திடீரென ஒரு சில மாதங்களுக்குள்ளே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை கைது செய்கிறார்கள் என்று சொன்னால் இது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வச்சு இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் எப்படி அது தங்களுக்கு பாதகமாக இருக்கோ அது மாதிரி தெற்கில் இருக்கக்கூடிய சமூக ஆக்கள் அல்லது இளைஞர்கள் தங்களுக்கு எதிராக போராட வழிக்கிட்டால் உங்கள் எல்லாருக்கும் சிறைவாசம்தான் காரணம் என்ற ஒரு மறைமுகமான எச்சரிக்கையும் ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலும் இதுக்குள்ளே இருக்குது. இது இறுதியாக ஒரு ஜனாதிபதி தேர்தல் அல்லது மாகாண சபை தேர்தல் அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்று இந்த 3 தேர்தல்களும் கண்டிப்பாக வைக்க வேண்டிய தேவைக்கு வருகிறது அரசாங்கம். இன்னொரு வருடம் முடிவிலே அந்த பாராளுமன்றம் டிசோல் ஆகிறது, அங்கு ரத்து செய்யப்படும். அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கட்டாயம் ஒரு ஜனாதிபதி தேர்தலை வைக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இதிலே நீங்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய டிடிஎன்ஏ கட்சியை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய ஆதரவு யாருக்காக இருக்கும்? உண்மையில நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு கொள்கை அளவில் நாங்கள் இந்த தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தலாமா என்று சொல்லி நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். அதுக்கு மேலதிகமாக எங்களுக்கு வெளியால் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியோ இல்லை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோ அவர்களோடையும் நாங்கள் இதை பற்றி பேசலாம். ஏனென்று சொன்னால் இப்போ தெற்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் 50% மேற்பட்ட வாக்குகள் எடுக்க முடியாத ஒரு நிலவரம் தான் இருக்குது. ஆகவே வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய 5-6 லட்சத்துக்கு மேற்பட்ட எங்கட மக்கள் இந்த வாக்குகளை வச்சு கொண்டு நாங்கள் தேர்தலில் வெல்ல முடியாது, ஆனால் அதை வச்சுக்கொண்டு ஒரு பேரம் பேசலாமா என்ற ஒரு கலந்துரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கு. இல்லை, அது அவர்கள் கோட்டபாய ராஜபக்ச 69 லட்சம் வாக்குகள் எடுத்த மாதிரி இந்த தேர்தலில் அப்படி யாருமே எடுக்க முடியாத நிலைமை இருக்கின்றா. தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள், அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள், சமூக ஆர்வலர்கள் இந்த அரகல போராட்டத்துக்கு பிற்பாடு தெற்கில் பெரிய ஒரு புலாவு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே யாருமே 50% மேலே எடுக்கவே முடியாது. ஆகவே வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களினுடைய வாக்குத்தான் தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக இருக்க போகுது. ஆகவே அந்த இருக்கக்கூடிய எங்கட மக்களின் வாக்குகளை நாங்கள் வெறுமனவே எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் கொடுக்க முடியாது. நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று தான் தமிழ் மக்கள் பேரம் பேசக்கூடிய ஒரு நிலவரம் இருக்கு. ஆகவே இந்த விடயங்கள் எங்கட டிடிஎன்ஏக்குள்ள பேசியிருக்கிறோம். பாராளுமன்றம் அது அந்தந்த கட்சிகளோடு சம்பந்தப்பட்டாலும் ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒருவர் தான் வரலாம். ஆகவே தமிழாக்கள் நாங்கள் ஜனாதிபதியாக வர முடியாது. ஆகவே இந்த விடயங்களில் நான் நினைக்கிறேன் தமிழ் சிவில் சமூகம் கூடுதலான அக்கறை எடுக்க வேண்டியிருக்குது. அது மாதிரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம், சர்வமத தலைவர்கள், குறிப்பாக இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய 7 கட்சிகளோ 8 கட்சிகளை அழைத்து இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் என்ன நிலப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிவில் சமூகம், மத தலைவர்கள், பல்கலைக்கழகம் சார்ந்தவர்கள் நான் நினைக்கிறேன் ஒரு மத்தியஸ்தம் வைத்து எல்லாரையும் ஒரு மேசைக்கு அழைத்து தமிழ் மக்கள் ஒரு சரியான ஒருமித்த ஒரு நிலப்பாட்டை எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அரசியல் கட்சிகளை பொறுத்தமட்டில், பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தமட்டில் உங்களுக்கு தெரியும் அது எப்படி இந்த அரசாங்கம் ஒவ்வொருத்தரையும் கையாளும். நான் அதுக்குள்ள நீண்ட காலம் இருந்தவர்.
உள்ளபடியால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அரசாங்கம் ஒரு வரவு செலவு திட்டத்துக்காகவோ அல்லது வேறு ஒரு தேவைக்காகவோ அந்த அரசாங்கம் எப்படி கையாளும், அதுக்கான எப்படி பேரம் பேசுமென்றதெல்லாம் நான் அதுக்குள்ளே நீண்டாலும் இருந்தபடியே எனக்கு தெரியும். ஆகவே நிச்சயமாக நாங்கள் சிவில் சமூகம் இதில் ஒரு காத்திரமான பொறுப்பு எடுக்காட்டிக்கு அரசியல் கட்சிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுப்போம்னா இருந்தால் அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு பின்னால் ஈடுபட்டு போகிற நிலைமை மட்டும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தமிழ் மக்களுக்காக ஒரு பேரம் பேசி குறைஞ்சபட்சம் இந்த சர்வதேச நாடுகளோடு எங்களுடைய பிரச்சனையை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு அது உதவியாக இருக்குமென்றதை நாங்கள் சிந்திக்கிறோம். ஆனால் இது ஒரு மிக சிக்கலான நிலைமை தான். நாங்கள் ஒரு ஒருமித்த நிலப்பாட்டுக்கு வார என்பது ஒரு சிக்கலான நிலைமை. ஆகவே இந்த விடயத்தில் தமிழ் மக்களும் சிவில் சமூகமும் இந்த கட்சிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் காலாதிகாலமாக எல்லா ஜனாதிபதிகளுக்கும் வாக்களிச்சிருக்கிறோம். அது சந்திரிகா, ரணில், மைத்திரி எல்லாருக்கும், மஹிந்த ராஜபக்ச எல்லாருக்கும் வாக்களிச்சிருக்கிறோம். ஆனால் அதால் நாங்கள் கண்டபலன் அடியுத, சொத்தழிவு, உயிரிழப்பு, ஒரு பெரிய இனப்படுகொலை நடக்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஆகவே ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் யாருன்றதை எங்களுடைய 5-6 லட்சம் வாக்கு தான் இந்த நாட்டின் ஜனாதிபதியை தீர்மானிக்க போவதென்றால் அந்த இடத்துல நாங்கள் இவ்வளவு காலம் எங்களுக்கு ஏற்பட்ட அநீதிய இழப்புகளுக்கு எதிராக நாங்கள் ஏன் பேரம் பேசக்கூடாது என்றது தான் எங்களை போன்றவர்களுடைய நிலப்பாடாக இருக்குது. பாப்பம், இன்னும் 7-8 மாதங்கள் இருக்குது. அதுக்கு இடையில் எல்லாரும் சேர்ந்து குறைஞ்சபட்சம் இந்த ஜனாதிபதி தேர்தலை எப்படி தமிழ் மக்கள் நாங்கள் ஒரு பேரம் பேசும் சக்தியாக மாற்றலாம்ன்றதுக்கான ஒரு முயற்சியை நிச்சயம் நாங்கள் செய்வோம். நன்றி. இதுவரை நேரமும் திறப்பியல் கலை நிகழ்ச்சியிலே நீண்ட நேரமாக ஒரு இந்த தற்பொழுதைய சமகால அரசியல் பார்வையிலே ஒரு தமிழிசை கட்சியுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய டிடிடியுடைய நிலைப்பாடு, அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட நிலவாழ்வு சட்டம் தொடர்பாக, இன்னும் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்கள் தொடர்பாகவும் முன்னாள் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தனுடன் இந்த நேர்காணலை வந்து இந்த திறப்பியல் களத்துக்கு தந்ததற்கு மிகவும் நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.